ஐயோ வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. வெல்கம் பேக் டு டிவி தமிழ் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பி பிளே டைம் சாப்டர் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு திருளா எந்த அளவுக்கு ஆறாராக இருக்குன்றது எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா சாப்டர் 1ல கதற ஓட விட்டான் அந்த சங்கிலி மூக்கை. ஸோ சாப்டர் 2ல் நான் இன்ட்ரோ பார்த்தேன். அதில் வந்துட்டு இந்த கேம் லைக் இந்த கேம் ஓப்பன் ஆகி உள்ளே வரும்போது ஒரு நூலு குண்டுலாம் ஏதோ பண்ணுது எனக்கு என்னமோ. அப்போ அந்த நூலு குண்டா இல்லை சாப்டர் 1ல் இங்கேருந்து ஒரு குட்டி சாத்தான ரிலீஸ் பண்ணி விட்டல, அந்த குட்டி சாத்தா ஆப் வைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இப்போதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பா. இன்னும் 2 மந்த்தில் நம்ம 50K சப்ஸ்கிரைபர் சீக்கிரம் அடிக்கணும்னு எனக்கு ஆசை. எனக்கு அந்த 50K சப்ஸ்கிரைபர் தொடணும்னு ஆசை. ஓகேவா, இனிமேல் வீடியோ தொடர்ந்து வரும். முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே அந்த பிள்ளைக்கான தட்டி விட்டுருங்க. நொடன்னு பேசின்னு இருக்காம இங்கேருந்து போய் அந்த பேயை கொஞ்சம் எட்டி பார்ப்போமா அப்படின்ற பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சொல்ல விரும்புகிறேன். சார் ரைட்டா மாப்பிள்ள. சரி ரைட்டு, இருட்டாகிறத பார்த்தாலே பயமாக இருக்குது. சரி ரைட்டு போவான். யாரா இருக்கீங்களால? ஆக்சுவலாக சாப்டர் 1ல் இப்படி தான் வந்தேன். ஓகே ப்ரோ, இதுதான் ப்ரோ நான் சாப்டர் 1ல் வந்த ரோடு. இப்போ மூடிட்டு இருக்கிறானுங்க ப்ரோ, இதை வச்சு மூடி விட்டானுங்க. ஓகே, இங்கே ஒரு டோர் ஓப்பனில் இதுன்றதுக்குள்ளே தாடா ஓப்பன் ஆகுது சார். சரி போவோம். இந்த ஆஹா கொளுத்தி புட்டானுங்கடா டேய். சரி ரைட்டு, இந்த ஒரு தாங்க எனக்கு வேலையை பண்ணி விட்டாடே சாப்டர் 1ல். இவன் சாப்டர் 2ல் வேலை கொடுப்பானா அப்புறம்னா எனக்கு ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு அது க்ளீனாக தெரியலை. இவன் சாப்டர் 2ல் இவன் தான் வில்லனா? யார் தான் வில்லன்னு எனக்கு இது வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. ஸோ பார்க்கலாம், போக தான் புரியும். ஓகேங்களா, ஸ்ட்ரைட் லெட்ஸ் கோ. இதெல்லாம் இங்கே எதுவும் இருக்காது. சாப்டர் 1 பார்க்காதவங்களாம் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்மக்கிட்ட அந்த எல்லோ அப்புறம் அந்த ரெட் கலர் கை எப்படி வச்சுன்னு உங்களுக்கு புரியும். சார் ரைட்டு, நானும் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன். இங்கே க்ளோஸு, இது ஓப்பனு இல்லை, இதுவும் ஓப்பன் ஆகலை. அப்போ இந்த சைடு ஓகே. இவ்வளோ பேர் பழம் இருக்குதுடா. ஓவிங்க யோலே சோறு பேசுதுல. சரி ரைட்டு, எனக்கு தெரிஞ்சு இது அங்கே பிடிக்க முடியுமா? ஆமாங்க பிடிச்சிட்டேன். அப்படியே ஒரு ஜம்ப்பு, சூப்பராக வந்துட்டேன். ஆக்சுவலாக அந்த கேமை பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியாது நண்பா, அதையும் சொல்கிறேன். அதே மாதிரி நான் உங்களுடைய இந்த ஒரு கோஸ்ட் ஃபீலோடு ஆகணும் அப்படின்றதுக்கோசரம் அப்படியே வந்திருக்கேன். நான் ஆல்ரெடி சாப்டர் 1லேயும் அப்படியே தான் போட்டேன். சாப்டர் 2 சாப்டர் 3 இது ஒரு 5 இருக்குது. 5மே அப்படி தான் போட போகிறேன். செம்ம வேறு லெவலில் இருக்கும். ஒரு வீடியோவும் காமெடிக்கு குறைஞ்சபட்சம் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு அந்த சப்ஸ்கிரைபு அதுவும் இல்லைன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஓகேவா, சரி நான் போகலாம். ஏன்னா லைக்கு ரொம்ப முக்கியம். ஸோ சப்ஸ்கிரைபும் முக்கியம்தான். ரைட் விடுங்க. அட பரதேசி டேய், யாரா ஒன்று இங்கே நிற்க சொன்னவன்? பிரசியரா? சரி அங்கல் ஏன்டா கொடுமை படுத்துறீங்க? சரி ரைட்டு, இங்கே இதெல்லாம் எடுத்து விட்டு தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படி நம்மளாம் பார்த்தவனே பிடிச்சிக்கணும். இதில் கொஞ்சம் மூளையும் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. இவங்க அந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது போடுற பிஜிஎம் தான் ப்ரோ பயமாகவே இருக்குது. இது நான் எண்ட் ஆகுதுன்னா அது கீ தானே? இருங்க வர எடுத்துக்கிட்டேயா. வேறு எதுனா என்ன கீ? இது ரெட்டு கீங்க. எனக்கு தெரிஞ்சு அது ரெட்டு கீ வந்துட்டு இருங்க, இங்கே எதுவும் இருக்குது, இதில் எடுக்க முடியல. ரெட்டு கீ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அங்கே நம்ம ஃபர்ஸ்ட்ல ஒரு ரூம் இருந்துச்சுல, அதுக்கு தான் நினைக்கிறேன். அதில் அப்படியே ஒரு ஜம்ப் அடித்து சூப்பராக வந்துட்டேங்க ஒரே அட்டம்ப்ட்லேயே. நான் எதிரே பார்க்கல. ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு ப்ரோ நான் கிட்ட தான் ப்ரோ போன, அவன் தானா ஓப்பன் பண்ணுறா ப்ரோ. சரி ரைட்டு. சார் இந்த நூலை தான் நினைக்கிறேன் தங்க மாதிரி நிற்கிது. அதுவானா கேட்டிங்கன்னா யாரும் இல்லை. இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆனால் இது வந்துட்டு பூ இருக்குது தலை, அதுக்கு பூவெலாம் ஒன்றும் இல்லை, அது வேறு மாதிரி இருந்துச்சு. ஏய் என்னாச்சு? இது எடுத்துகிட்டு இருக்கிறேங்க, பூவை காணுங்க. சரி ரைட்டு, இதை தான் நம்ம சாப்டர் 1ல் ரெடி பண்ணோம். கைக்கு வா. இதை தான் நம்ம சாப்டர் 1ல் ரெடி பண்ணி அங்கே வந்து எஸ்கேப் ஆனோம். பட் இப்போ நான் இங்கிட்டு இருந்து ஓகே இங்கே கை பிடிக்கிறதாகுது. இருங்க வரேன்.
கீழே ஊந்துருச்சு. இப்போ இதுக்குள்ளே போகணுமா நான்? சரி போய் பார்ப்போம். எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு நினச்சின்னு போகிறதான். இருட்ட பார்த்தா பயமாக இருக்குது. டேய் சாமி யாருன்னா இருக்கிறீங்களாடா? ஓகே யாரும் இல்லை. இங்கேருந்து கீழே குதிக்கலாமா? குச்சாரா சாமியாய். இங்கே எதுவும் இல்லையாடா? ஓப்பன் த டோர். ஏய் குட்டி தாத்தா ஏல குட்டி தாத்தா. I was just trying to get the power back on. பவர் கனெக்ட் பண்ணு. எங்குது அந்த வந்துட்டேன். அப்படி பர்தேசி போலாமா வேணாமா? கையை குத்தவன கையை பிடிச்சி கச்சிச்சுனா டேய் சொல்லிட்டு வரணும் இல்லை. ஒரு மனுஷன் எப்படியா பையன் கொளுத்துவாங்க? அடா கொப்பத்தால் ஒதுக்க இருங்க. ஆமாங்க இங்கே ஒன்று இருக்குது. அப்போ இன்னொன்று பைத்தியக்காரன் இவன் வேற. இங்கே இருக்குது. ரைட் விடுங்க கரெக்டாக. ஏமா இருக்கிறது ஒரே ரெண்டே கையே கண்ணே வச்சுருக்கிறா. புச்சிட போற. வந்துருச்சு. ரைட்டு. இப்படி இழுத்து இப்படி ஒரு ரவுண்டை போட்டு அப்படியே இதில் கை வச்சு விட்டுருணும். இதெல்லாம் அவனுக்கு எப்படி ப்ரோ தெரியும்னா சாப்டர் 1ல் தென்னந்தெளிவாக சொல்லியிருப்பானுங்க. கையெல்லாம் தட்டுதுங்க. வேற லெவல். I wanted to thank you for freeing me. அது ரிலீஸ் பண்ணதுக்கு தேங்க்யூண்டா. நீ சொல்லு அப்புறமா நான் சொல்லிக்கிறேன். Thank you. I'd like to pay you back. ஃபாலோ பண்ணுமா? நான் எப்படி வர்றது? Train station nearby. ட்ரெயின் ஸ்டேஷனா? சரி ரைட்டு. ஏதோ சொல்லுது. நான் பத்திரா ஃபாலோ பண்ணிட்டு எப்படியா போகிறது? திருப்பி கனெக்ட் பண்ணுமா? இருங்க வரேன். Get on up here. இருங்க வரேன். இதில் கொடுத்துட்டு அகெயின் இதில் கொடுத்துட்டு. ஆனால் ஃபஸ்ட்டே கனெக்ட் பண்ணிட்டேன். இருங்க வரேன். இப்படி வச்சு கனெக்ட் சவுண்டு எங்கேருந்தியா வந்து நிற்குது? Well, I'm still a doll. என்னடா பண்ணுகிற இங்கே? ஓகே இங்கே இருக்குது பாருங்க. இதில் அப்படியே எப்படி Don't you want to come with me? அது என்னமோ சொல்லிச்சு. என்னன்னு க்ளீனாக கேட்கல. சரி ரைட்டு இப்படியே போவோம். ரிட்டர்ன் வந்துட்டேன். I'm up ஏய் here. பைத்தியம் எங்க போனாலும் யா உயிர் வந்து பொக்குன்னு எடுக்கிற. ஆனா பார்க்க குழந்தை அழகா இருக்குதுங்க. This way. திஸ் வேவா? ஐயோ ஓகே. எனக்கு தெரிஞ்சு அங்கே ஓப்பன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே கரண்ட் கொடுத்தவன். யார் நாங்கள் மூலக்காரனுக்கே மூளை சொல்லி குத்தவும் இல்லை யாருக்கிட்ட. ஏழடா மனுஷதான் புள்ள டோரை ஓப்பன் பண்ணல அப்படின்னு பார்த்து நான் ஓப்பன் பண்ணியாச்சு. சாமியாய் என்றா இது? இந்த தடி பள்ளமாக்குதா? ரைட்டா இங்கிட்ட இருந்து அதுல ஒரே புடியா பிடிச்சிடணும். புடியா இப்ப நான் இங்க இருந்து கையை மிஸ் ஆச்சுன்னா மரணம் மிஸ் ஆகாது டெஃபினெட்லி. ஓம் சாமியோ. அடே எங்க அப்பா இங்க இருந்து இங்க இழுத்துட்டு வந்து விடுதியா? வேற லெவலு. நான் ஒரு படா ப்ரோ பிளேன்னு இதெல்லாம் ஓப்பன் ஆகாதுங்க. எதுக்கு ஒரு சின்ன ட்ரை ஓப்பன் ஆகல. இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த பொம்மை எங்கே பார்த்தாலும் ஒட்டி வச்சிருக்கிறானுங்க. என்னன்னு எனக்கும் புரியல. சவுண்ட் வேறு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாராடி பொம்மைக்கு அடித்து நொறுக்கி வச்சுக்கிறானுங்க. நம்ம எஸ்கேப் ஆகணும்ல சாவலன்ட்டு. இது என்னன்னு தெரியல. இப்போ இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு போகலாம் ஸ்ட்ரைட்டாக. அண்ணா வணக்கண்ணா எக்கா வணக்கம். தேடி இருந்த ஐயோ நான் வேற அங்கே திட்டேங்க. உள்ளே போனவன ஜான் சீனா அப்படின்னு தூக்கி அந்த பாலத்துக்குள்ளே போட்டுருச்சுன்னா ஐயோ அது கேம் ஸ்டேஷன்யா. அது அங்கே சொன்னது வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் சொன்னிச்சு. சரி ட்ரெயின் ஸ்டேஷன் அதை சொல்லிச்சு. ரெண்டும் ஒன்று தான். உள்ளே போய்தான் ஆகணுமா? டே மாப்பிள்ள போய் தான் ஆகணுமா? சரி போவான். ஏக்கா ஐயா சார் க்ளோஸ் பண்ணி விட்டானுங்க. ஐயோ குட்டிச்சாத்தா என்ன பண்ணுன்னு தெரியலையா? காலு கீழே கைவிடாதேமா. சும்மா வந்த ஏக்கா பாப்பா வணக்கம். Listen, I'm going to need you to trust me. ஏங்க எவனை பிடிச்சுன்னு போயிட்டாங்க. ஆடாங்க அப்பத்தால ஓதைக்க. டேய் என்னடா எல்லாம் க்ளோஸில் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே நான் குதிக்கணும். ரைட்ரா என்ன ஒரு ஆள் காப்பாற்றுவாங்கன்னு பார்த்தா நான் ஒரு ஆளை காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. குச்சி தான் ஆகணுமா? சரி ஓகே. மனசில் எந்த ஒரு பயத்தையும் போடாமல் ஓம் சுவாமியோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்ட குச்சாச்சு. அப்படியே உள்ள இங்கே போது இருட்டாகுது. ஒன்றும் தெரியல. தெரியுது வந்துட்டேன். கேம் ஸ்டேஷன். நெக்ஸ்டா பவர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உங்களை இங்கே ஆப்பு வைக்க போகிறது அப்படின்ற மாதிரி கூப்பிட்றானுங்க. ஆக்சுவலாக கேம் ஸ்டேஷன்ன்றது க்ளோஸில் இருக்குது. பவர் ஓப்பனில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பவர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதில் கொடுத்துட்டு இதை
ஏய் கரெக்டாக தான் ப்ரோ கொடுத்தேன், இதில் கொடுத்துட்டேன். ஏய் யோ ஏதாவது கட் பண்ணிது ஐடியா வரேன். ஆமாம் ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் இப்போ இதுனா இப்போ அதே மாதிரி தான் அது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கட் பண்ணும். இப்போ இருங்க வரேன், இரு வரேன். ஆமாம் ப்ரோ வருது ப்ரோ. இதுக்கு என்ன பண்ணுறது, இந்த கம்பி இது குத்துருக்கானுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இப்படி பண்ணி பார்க்கட்டெல்லாம் இப்படி வந்து அப்படி பண்ணாலும் வெட்டுவது இல்லைன்னா இப்போ இப்படி வந்து இப்படி இழுத்துக்கின்னு அங்கே போ ஒரு சுற்றி அப்படி வந்து அப்படி சுற்றிட்டுனா அப்படி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு பையன் இப்படி வந்துட்டு இங்கே வந்து இப்படி சுற்றிடலாம். இப்படி சுற்றிட்டு அடங்கப்பத்தால உதைக்கு இது என்னடா கொடுமையாகுது. இப்போ நான் இங்கேருந்து எப்படி கொடுக்க இப்போ இங்கே வந்துட்டேன் ப்ரோ. ஒரு நிமிஷம் இரு ப்ரோ. இப்போ இங்கேருந்து இங்கே கை எட்டுமா, எட்டுச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வச்சிட்றா, நான் வச்சுட்டேன். இப்போ அந்த நெருப்பை ஃபாலோ பண்ண அந்த நெருப்பை ஃபாலோ பண்ணின்னு போனோம். கேம் ஸ்டேஷன் ஓப்பன் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஆகிடுத்து. ஸோ ஃபைனலி ஒரு வெறித்தனமாக ஒன்று முடிச்சிட்டோம். ஸோ கைஸ் சப்ஸ்கிரைப் லைக் ப்ளீஸ். ஏன்னா 50K அடிக்கணும். ஃபஸ்ட்டு வீடியோ போடுற பரதேசி நீங்கள் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது என்னமோ எதுவும் தெரியல. ஸோ அங்கே ரெட் கலர் கையை வைக்க சொல்கிறானுங்க. நம்ம அப்படி கையை வச்சுட்டு கையை விட்றா அடே க்ளோஸ் சார். இது பேர் தாங்க மாமி நாங்க. ஏமா மாமிய இருங்க சொல்றது கேட்கறேன், எல்லாம் கேட்காம போயிட போகுது. ஐயோ கையை வேற தூக்கி போச்சு. நான் சொல்றத லாஸ்ட்ல சொல்றேன். ஏன்னா அது சொல்றதும் நான் சொல்றதும் அப்புறம் அதுனா அடுத்து நெக்ஸ்ட் பேச புரிய மாட்டேங்குது. நல்ல பொம்மைங்க. You're going to have so much fun. Head to musical memory and mommy will get things started. டேய் ஓடிடு, கையை குத்துட்டு ஓடு. டேய் டேய் அடியே காக்கா முச்சி இந்த பக்கம் வராதே, கொளுத்தி புட்டுருவோன்னு. ஓடு, கையை குடு. அடியே பார்த்தாச்சு. ஓப்பன் ஆயிடுச்சு ப்ரோ. அது என்ன ப்ரோ கூவி கூவி பாட்டு பாடிச்சு, அதை சொல்லு ப்ரோ அப்படின்னா. அதாவது சொல்லாம சொல்லிட்டு போகுது. அந்த ஒரு கையில் ஒரு குட்டி பொம்மை ஒன்று இருந்துச்சு பிள்ளை. அந்த ஒரு பொம்மை நம்மளுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கும். என்னங்க இது எப்படி இது, ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. என்ன ப்ரோ இது பெயிண்ட் இப்படி அடிச்சு வச்சுருக்கானுங்க. ஒரு வேளை இந்த குவாலிட்டி தான் அப்படி இருக்காண்ணா. இருங்க வரேன், செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டேன். எந்தெல்லாம் கரெக்டாக தாங்க இருக்குது. இது பெயிண்டிங்கே அப்படி தான் போல். ஸோ ஓகே இது இழுத்து விட்டுறலாம். அது என்ன சொல்லுதுன்னா, அந்த சின்ன பொம்மை இருந்துச்சுல, அந்த சின்ன பொம்மை அந்த சின்ன பொம்மை வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இது சொல்லி கொடுத்துருக்குமாங்க. ஆச்சு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான அந்த அந்த ஏதோ ஒரு பேப் ஏதோ ஒன்று சொன்னிச்சு. அது எடுத்து கொடுத்துருக்குமா. ஸோ ஈஸியாக. ஆனால் அப்படி எடுத்து கொடுத்துட்டா எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை, ஜாலியே இல்லை அப்படின்ட்டு நான் உனக்கு 3 கேம் வைக்கிறேன். அந்த 3 கேம்லேயும் நீ பாஸ் ஆகிட்டா நான் உனக்கு இங்கேருந்து போகிறதுக்கு இது கொடுக்குறேன் அப்படின்னுது. என்ன கர்மமோ. அப்படி எஸ்கேப் ஆகலாம் என்ன ப்ரோ ஆகுனா அவ்வளோதான், உன் குடலை உருவி அப்படி இங்கே துண்டுரும் ப்ரோ. இங்கே க்ரீன் கலர் கை கேட்குறான் ப்ரோ. என்கிட்ட ஒத்த கை தான் ப்ரோ இருக்குது. அந்த நூலு குண்டு என் கையாத்துக்குன்னு போயிடுச்சு. இங்கே எதோ ரைட் எரியுது. இந்த லிவர் இழுக்கணுமா நான்? இல்லடா சார் இழுத்துட்டேன். ஓகே Welcome to the game station. Welcome to the I'm game Stella, station. And we've got 3 super duper fun games to play. These little tests show us just how crazy strong and smart you are. Okay. Follow Mommy Longlegs down the stairs and we'll start by playing musical memory. எது ஓப்பன் ஆகும்? In a bit. இதோ ஓப்பன் ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ நான் இது கீழே போகணுன்றீங்க. சரி ரைட்டு போக வேண்டியதுதான், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வந்துட்டோம். இந்த பொம்மையை நான் இல்லைங்க தப்பு ஒன்றுமே இல்லை ப்ரோ. இந்த பொம்மையை நான் ரெடி பண்ணேன்னு நினைக்கிறேன். இந்த பொம்மை தான் ரெடி பண்ணேன், தேனி பொம்மை. இந்த பொம்மையை நான் ரெடி பண்ணேன், அதுதான் தப்பு போலிக்க. எங்கே போட்டாலும் உதச்சி போட்டு வச்சிருக்கானுங்க. அட போங்கடா. ஆக்சுவலாக இது ஒரு டாய் ஃபேக்ட்ரி. இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். சாப்டர் 1 பார்த்துருப்பீங்கன்னு அப்படி சொல்லுங்கிறேன். ஆக்சுவலாக அப்படி வந்துட்டேன். முட்டை தந்து
போக முடியுமா? நான் வேறு எதனா வழி இல்லை ப்ரோ. இப்போ இதுக்குள்ளே நான் குதிக்கணும். நீங்களே தள்ளி விட்றீங்களேடா. ரைட்டு போ. பின்னாடி எதனா வழி? பின்னாடிலாம் ஒன்று மேலே ஸ்ட்ரைட்டாக பார்த்துன்னு போக வேண்டியதுதான். எலி போகிற மாதிரி எலி பூந்துக்கல, நான் பூந்துன்னு போகிறேன். ப்ரோ நம்ம சாப்டர் 1ல் பார்த்தோமே அந்த ஒரு இடம் ப்ரோ. ஓகே இது இழுத்து விட்டா இது ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு வரேன். ஓப்பன் ஆகலரா? அப்போ இங்கே தான் லைட் எரியுது. எதுக்கு இது? லிக்விடு ஊற்றுதியா? ஏதோ கெமிக்கல் மாதிரி ஊற்றுது. இப்போ இங்கேருந்து ஏதோ ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகே இது எரியுதுங்க. ஐத்திட்டேன். ஓகே அது ரெடி பண்ணுமா? ஒரே நிமிஷம். நான் வச்சுட்டேன். நான் வச்சுட்டேன். ஐத்தி பட்டனை ஐத்திட்டேன். ஓகே அந்த லிக்விட்லாம் அது இழுத்துக்குது. ஓகே நெக்ஸ்ட் இதுக்குள்ள ஊத்துது ப்ரோ. இது இங்க நம்ம கை ரெடி பண்ணுவோம் போலுக்கு ப்ரோ. இங்க பாத்தீங்களா ஃபுல்லா கைக்குது. இந்த ஒரு குட்டி சாத்தான கை வச்சுன்னு பாத்தீங்களா? ஓகே கீழே போட்டுருச்சு ப்ரோ. ஆனா எனக்கு ரெட்டு தானே தேவை, ஒயிட் தேவை இல்லையே. இது என்னதுன்னு தெரியல. இன்னும் 2 பட்டனுக்குது. அது ஓப்பன் ஆகாதான்னு தெரியலையே. ஆயிடுச்சு. ஏய் இருங்க வரேன். என்னது அது? நோ பெயிண்டா? பெயிண்ட் இல்லையா? இப்போ நம்ம பெயிண்ட் ஊற்றணுமா? ப்ரோ என்ன சவுண்ட்? என்னடா சவுண்டு இது ப்ரோ? டமால் சவுண்டு வருதுயா. இப்போ நான் பெயிண்ட்டுக்கு எங்கே போவேன்? ஆமாம். ஏய் என்னடா சத்தம்? ஏங்க அதுவே பெயிண்ட் இல்லைங்க. அங்கே ஏதோ ஒன்று போது பாருங்களேன். இதோ அது வருது பாரியா? என்னது அது? பெயிண்ட். ஆமாயா கிரீன் கலர் தானா அது? ஆனால் நம்மளுக்கு தேவை ரெட்டு தானே. ஒரு ஆள் கிரீன் கலர் கை கொடுப்பானுங்க. ஆமாங்க அந்த ட்ரெயின் கிட்ட ஒரு கிரீன் கலர் கை கட்டானுங்களே, நம்மளுக்கு அப்போ கிரீன் கலர் கை கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். ஓகே நின்றுச்சு. அப்போ நான் அதை ஊற்றி இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ வரல ப்ரோ. இங்கே தான் ப்ரோ எங்கிட்ட வந்துச்சு. ஆனால் எங்கிட்ட இருந்தான்னு தெரில. இங்கிட்ட தான் இங்கே வந்துச்சு ப்ரோ. அங்கே நிற்கிது பாருங்க ப்ரோ. அதோ நிற்கிது தெரியுதுங்களா? இப்போ நான் மேலே போகணுமா? மேலே போய் நான் தான் மேனுவலாக எடுத்து ஊற்றணுமா? ஓகே மேலே போகிறது இந்த இருக்குது. ரோடு வந்துட்டேன். எங்கே இருக்குது பெயிண்ட்டு? துக்குதே கையில் டே பெயிண்ட் மாதிரியா தெரியுது இது. இதுக்குள்ளே சொருணும்னு நினைக்கிறேன். போட்டாச்சு. இங்கேருந்து கீழே குதிக்கணுமா? ஓ சாமி ஓய். கீழே குதிச்சிட்டேன். இப்போ போய் பட்டன் ஏற்றணுமா? ஐடி கொடுத்துடுங்கோ எனக்கு என் கையை கொடுத்துடுங்கோ. நம்மளே இப்போ மேனுவலாக ஒரு கை ரெடி பண்ணிட்டோம். அதாவது இது இந்த மிஷினை ஆக்சுவலாக நான் போட்டுங்கிறது வந்துட்டு ஒரு உண்மையான கையே கிடையாது. ஒரு நிமிஷங்க. உண்மையான கையே கிடையாது. இது ஒரு ரோபோட் மாதிரி நம்ம ஆட்டையை போட்டுன்னு வந்துட்டோம். ஸோ ஆட்டையை போட்டு வந்து இப்போ நம்மளுக்குன்னு ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். வந்துட்டு இப்போ இதை எடுத்து நான் இங்கேருந்து எப்படி வெளியே போடலாம்னு எனக்கு சொல்கிறீங்களா ப்ரோ? இப்போ நான் இங்கிட்டிருந்து எப்படி வெளியே போகிறதாமா அதை சொல்லுங்களேன். இப்போ நான் இங்கிட்டிருந்து எப்படியா வெளியே போவேன்? அம்மா இங்கே எதுக்கு கையே வைக்கக்கூடாதுன்றானுங்க. கரண்ட் பாஸ் ஆகுதியா? அப்போ இதுக்குள்ளே கரண்ட் வைக்கணுமா? இல்லை ப்ரோ ஆனால் அதில் கரண்ட் பாஸ் ஆகுது. இருங்க வரேன். நம்ம கையில் பாரியா? ஓஹோஹோ சாமி நம்ம கையில் இனிமேல் வந்துட்டு கரண்ட் நிற்கும் போலுக்கு. ஸோ அது அந்த மாதிரி போகும்னு நினைக்கிறேன். என்ன சத்தம்? ஆயிடுச்சா? அடப்பாவீங்களா. இனிமேல் நம்ம வந்துட்டு இந்த மூளையை யூஸ் பண்ணி அப்படி இப்படி தலைகளெல்லாம் குதிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஈஸியாக போயிடலாம். எங்கடா சிவரியூர்லாம் வச்சுன்னு வரேன். எங்கே இருக்கேன் இப்போ? இருங்க வரேன். இந்த பொம்மையை எங்கே பார்த்தேனே ப்ரோ. நம்ம ஆக்சுவலாக நம்ம இந்த சைடு இருந்து வந்தோம் ப்ரோ. நம்ம கூட இதை ஒரு மாதிரி பேசிட்டு அதுக்குள்ளே போனோம். அதுக்குள்ளே போயிட்டு இப்போ கீழே போயிட்டு கையை ரெடி பண்ணிங்கன்னு இப்படி வரோம். ஓகே எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு கேம் இதுதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது. என்னது இது? ரிசர்ச் பண்ணுறாங்களா நம்மளை வச்சு? Welcome to Musical Memory. Musical Memory. This advanced memory and cognitive recognition test is என்னடா designed மூளைகள்லாம் to காட்டுறீங்க? stimulate several segments of the brain, Okay. allowing us to see how quickly and efficiently your brain works.
இந்த கலர்லாம் சூஸ் இந்த மாதிரி தான் நினைச்சேன். ரெட்டுனா ரெட்டு ப்ளூ ரெட்டு ப்ளூ டேட்னா ஏ ஓகே Bunzo will slowly Red lower blue. towards you. When you complete a color pattern Oi! correctly, Bunzo Yarra will niye? rise back up. When you input a pattern ஓகே நான் incorrectly, பார்க்கலையே ரெட் ப்ளூ Bunzo தப்பா will ஐத்திட்டானா lower towards you faster. அது வந்து அடிச்சிரும் If Bunzo முச்சு விட்டுரும் reaches மேட்ரை. you, your test is over. சரி வேலைக்காரன் தான் The test will வாடா டேய். become more difficult as it ஏங்க இவனை continues. தாங்க அடிச்சு போட்டு With வச்சுக்கிறானுங்க longer ஆனா இவனே எனக்கு patterns ஹெல்ப் and பண்றாங்க. quicker இதோ அங்க போய் succession. That's all. பின்னாடி இந்த பாதி Good எங்கடா luck. கீழே இழுத்துட்டு இருக்கிறானுங்க. குட் லக்குன்ட்டு போயிட்டான். ஓகே மேலகரம் எதோ டே வாலியா இதுனா வேலை வச்சிராத. Isn't it amazing? Mommy hasn't seen the எவனா இது place குடிச்ச up and running in years. என்னடா பல்லி மாதிரி Mommy ஊட்டி can நிக்குது. only imagine how சாய் excited மாமியா Bunzo must be. ஓடி போயிடு It's உன் been மேல such a செம கோவத்துல long இருக்கிறேன் புள்ள நானு. time since he's been சத்தியமா able to சொல்றேன்ல play. யார் ரெட் கலர் கையை பிடிக்கின்னு போச்சுல அது ஏல ஏல நான் தேனி இருந்தேனா நீ என்ன கூட ஆர்வமாக்குறேன். இதுவும் குட் லக்குன்ட்டு போகுது. என்ன மேலே போயிடுச்சு ரைட்டு வந்துடுச்சு. கிரீன் ஓகே 1 minute கிரீன் கரெக்ட் கிரீன் வருதுங்க. எல்லோ கிரீனு எல்லோ ரெண்டு தான் சொல்றானுங்க. கிரீனு எல்லோ கிரீன் ஓகே ஓடு green yellow green or red correct correct okay முடிஞ்சு அவ்வளவுதானா ஐயோ ரவுண்ட் 2 வா blue red blue red yellow அந்த அளவுக்கு கஷ்டம்லாம் இல்லைங்க ஓரளவுக்கு ஈஸி தான். blue red yellow green or green where from green and green okay blue red yellow green red blue red yellow green red okay blue red yellow green red violet blue yellow ஐயோ blue red yellow green red blue red yellow green or violet இந்த violet ஐயோ வந்துடுச்சு என்ன வந்து சாவடிச்சிடுச்சு. அந்த ஒரு அது என்னங்க அந்த பூச்சி பேரு முடிஞ்சா இல்லை எங்கேயோ விடுவானுங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கல எங்கே விடுவானுங்கன்னு தெரியல ப்ரோ கை ரெடி பண்ணல அங்கேருந்து விட்டாக்குறோம் ஓகே தான் ப்ரோ. அதுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப தூரம் ஓகே இங்கேயே விட்றாங்கயா ரெட் இப்போ ஆனால் லெவல் 1 வரணும்னு நினைக்கிறேன். ரெட்டு ப்ளூ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது போக போக. ப்ளூ ஓகே ப்ளூ blue yellow red blue yellow violet blue எனக்கு ரெட் நான் ப்ளூன்னு சொல்லுங்கறேன். அப்ப இந்த violet எங்க violet ஹேய் முடிஞ்சா round 3 ஓகே நம்ம எங்க சாவறோமோ அதுல இருந்து அந்த ஆரஞ்சு பாக்கலடா இந்த ஆரஞ்சு ஓகே ஆரஞ்சு ஒயிட்டா ஒயிட் இது ஒயிட் ஆரஞ்சு ஒயிட் ஆரஞ்சு ஓகே ஆரஞ்சு ஒயிட் எங்க ஒயிட் ஆரஞ்சு வயலட்ரா கிட்ட வந்துருச்சு வயலட்டு ஐயோ மறந்துட்டேன் ப்ரோ. இதுவு அப்புறம் ஐயோ எனக்கு வாயில வரவே மாட்டேங்குது. சீக்கிரம் கலர் பேர்லாம் கரெக்டா
கரெக்டா White, orange, violet, yellow, white. இது போயிட்டு அகெயின் இந்த மாமா, அப்புறம் இவன், அப்புறம் எங்க 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 அடுத்தாரு எல்லோ ஒயிட் மாமா. கரெக்டா அப்பா அடிச்சு எப்படி அடிச்சுனே தெரியல. Round 4. ரவுண்ட் 4 Blue, ப்ளூ. ஆஹா blue, J. ப்ளூ ஜே எங்கடா? ஜே வாடா. Blue, J, heart. ப்ளூ ஜே ஆட்டலாம் மாட விடுவீங்க. அட கொடுமையா ஆட்டு. Blue, J, heart, red. ப்ளூ ஜே ஆர்ட் எங்கடா? ஆர்ட் ரெட் எங்கடா? ரெட். ஓகே Blue, J, heart, red, 5. ப்ளூ ஜே ஆர்ட் ரெட்டு, அப்புறம் இந்த இவன் Blue, J, heart, red, 5. Smiley face. ப்ளூ ஜே ஆர்ட், அப்புறம் இவன். ஆஹா Blue, J, heart, red, 5. Smiley face. ப்ளூ இல்லைங்க, மிஸ் பண்ணிட்டேன். அது எனக்கு புரியல, கன்ஃபியூஷனாக இருக்கு. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அங்கே எது ஐத்துன்னே தெரில எனக்கு. அது அவங்க சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் கையை வச்சு சும்மா இருந்தால் தானே டைன்னு அடிச்சுதே காட்டக்குது கிறகம். அவன் சொல்கிற கலர்லாம் கேட்டால் தான் முடியுது. அது நீங்கள் அந்த கலர் பார்க்காதீங்க எப்பவுமே. அங்கே டிவியில் ஓடுறதெல்லாம் பார்க்காதீங்க. உங்கள் சவுண்டு தான் முக்கியமே. ஏர்பட்ஸ் போட்டுங்க இங்கே, அப்போ தான் உங்களால் இங்கே இந்த இதை பண்ண முடியும். J, ஜே J, heart. ஜே ஆர்ட் எங்க? ஆர்ட்டு J, heart, J. ஜே ஆர்ட்டு அகெயின் ஜே ஜே J, heart, J, 5. ஜே ஆர்ட்டு அகெயின் ஜே அகெயின் தேவன். கரெக்ட். J, heart, J, 5. White. ஜே ஆர்ட்டு அகெயின் ஜே, அப்புறம் இது, அப்புறம் இது. ஓய் Round 5. ஐயோ எப்பா White, red, yellow, Hey, red, hey, west, hey, red, நிறுத்துடா. lemon, J, போதும்டா. one, Bro, massive bro. rusty body, heart, Bro. white, massive organ shoe, white, Bro, இது யார் bro? இவன் nice தெரியுமா? நான் இது வரேன். smiley face, red, heart. இதை முடிச்சா அப்பா ஹூ Oh, டேய் என்னடா it broke. வந்துச்சுடா. That's no fun. நிம்மதியா இருக்குடா. For doing பண்ணவே such a இல்லையா? splendid நீ கத்து job, நீ கத்து Mommy has கடுப்பாகுது. decided to give you part of the code for the train. Look, லுக்கப்பா take Bro. it. வாங்கிக்கன்னுது எடுத்துக்கிட்டேன் இருங்க. என்ன ப்ரோ இது? ப்ளே டைம் ட்ரெயின் ஆக்சஸ் இதுக்கு இது என்னன்னு தெரியல. எங்க ப்ரோ Mommy இது? was hoping the game could last a little longer. ஏய் வெடிப்பே It's okay though. ஈஸியா அந்த ஏங்க அந்த பொம்மை ஈஸியா குத்துந்துருக்குங்க. மனத்துக்கு ஜெயிஸ்டி வீடியோ இது ஜெயிஸ்டி தோத்த துண்டு வீட்டுல 10 இருந்திருக்கலாம். 3 கேம் வைக்கிற 5 கேம் வைக்கிறேன்னு இது கோபத்தால வதிக்க. ஸ்ட்ரைட்டுக்கு வந்து எப்படி வருது? இங்கே வந்துடுச்சு ரோடு. ஆனால் டே நீங்கள் நல்லா இருப்பீங்கடா. வேலை விழுறா மேலே இருந்து ஒரு 2 பேர் இழுத்தீங்க பாரு, அப்பயே நீங்கள் நல்லா இருப்பீங்கடா. அது ஓப்பன் ஆகிடுச்சு. என்னடா ஏன்டா நான் என்னடா பாவம் சொன்னேன்? இல்லை நான் என்னதான் பாவம் பண்ணேன் கொஞ்சம் சொல்லுங்கடா டே. இப்போ எங்கடா போகிறது? இங்கே தான் ரெட் கலரில் எதோ எரியுது. நான் இதுக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டு போகணுமா அண்ணா? ஆமாங்க வந்துடுச்சு. வேறு எத்தனை டோர் கீரை அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. அது ஓப்பன் ஆகாமல் செக் பண்ணி பார்த்துடலாம். எதுக்கு ரொம்ப அனுப்பிச்சிட்டாங்கன்னா போய் பார்த்துக்குது. இல்லைங்க இது தாங்க இப்படி தாங்க போய் ஆகணுமே. அது ஆல்ரெடி தெரிஞ்சிச்சுங்க. அவன் இதுக்கிட்ட வந்தாலே உக்காந்துடுறான். இருட்டாகுதேடா சாமி. ஏய் இது ஒரு ரோடா? எங்கே போனே தெரிய மாட்டேங்குதுங்க. இவ்வளோ இருட்டு இருந்தா எப்பட்றா? இப்போ பாருங்களேன் இங்கேருந்து பார்க்க எப்படி தெரியுது? முட்டு சார்ந்த மாதிரி. ஆனால் கிட்ட போனால் ரோடு போகுது பாருங்களேன். அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுது. என்ன ப்ரோ சத்தம் அது ப்ரோ? ஓய் இது என்னடா இந்த லைக் யாரா அது 2 பேர்? சி இந்த தீபாவளிக்கெல்லாம் ட்ரோன் எடுத்து மேலே பறக்க விட்டா அவங்க அப்படியே அந்த பட்டாசு வெடிக்கிறதுலாம் வியூ ஒரு மாதிரி இருக்குமே, அந்த மாதிரி ஜலங்குதுங்க பார்த்த உடனே. சரி இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரேஜ் ரூம்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பொம்மைங்க இருக்குது. ஓகே இப்போ இங்கேருந்து எப்படி போகுது?
சரி லெட்ஸ் கோ கைஸ். அப்போ தான் கிட்டுன்னு போகலாம். இங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. இங்கே தான் ப்ரோ எது இருக்குது, ஒரே நிமிஷம் இருங்க. வேறு எதுனா வலி 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 தப்போது. ஓகே அதை போதுங்களாங்க. இப்போ இது மேலே ஏறி மேலே போகணுமா? இல்லையே, பட்டனுக்கு இது ஐத்தி பார்ப்போமா? போது 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 ப்ரோ. போக முடியல ப்ரோ. இங்கே ஏதோ லிவர் கிவர்லாம் இருக்குதுங்க, அது என்னன்னு தெரியல. அதெல்லாம் ஆன்லேயே தான் இருக்குது. இது கரண்ட்டு பாஸ் பண்ணுறது தானே. இப்போ இதுலேருந்து நான் எது கொடுக்க இருங்க, இதுக்கு எதுக்கு நான் கொடுக்க முடியுமா? ஆனால் இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி இது இருக்கணுங்க. அதுலேயும் வந்துட்டு இந்தமாரி இந்த க்ரீன் கலர் கை போட்டு தடையாக மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு தான் தெரியல. இப்போ நான் அது எடுத்துன்னு போயிட்டு அது கரண்ட் பாஸ் பண்ணணுன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. இங்கே தான் ஏதோ க்ரீன் கலரில் ஜொலிக்குது. இங்கேயும் அது காணுங்க. அதில் அப்படியே தெரியும். இது என்னது ப்ரோ மேலே பறந்துனுங்கிறது? ப்ரோ இது இந்த வெயிட்லாம் தூக்கின்னு போகிறது தானே இது. ஆனால் இருங்களா வரேன். இதில் ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க வரேன். ஃபஸ்ட்டு இது என்னால் இழுக்க முடியுமான்னு பார்த்துருமா? ஏன்னா அது வெயிட் ஆக்குறதுனால அது மேலே ஏற மாட்டேங்குது. ஓகேவா? அது இழுத்துன்னு வந்து இதை தூக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்த்துலாமா? ஒரே நிமிஷம் இருங்க, அது நடக்குதான்னு மட்டும் பார்த்துருவோம். வச்சு என்ன ஆகுதுன்னு மட்டும் பார்த்துடலாம். ஆமாம் ப்ரோ, இவனை இழுத்துன்னு போகணும் ப்ரோ. ஆனால் இவன் இருக்க ஃபஸ்ட்டு இவன் கிட்ட போகிறானான்னு பார்த்துடலாம். இது போகுது, அதோ போகுது. இங்கே போய் அவன் சுற்றிக்கின்னு அப்படி போய் நீங்கன்னு அது அவங்க போகுது ப்ரோ. அப்படின்னா இவனை இங்கே இழுத்துன்னு போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நேரம் கரண்ட் இருக்காது. ஏன்னா ஒயர் நம்மக்கிட்ட இல்லைல்ல, அதனால் ரொம்ப நேரம் கரண்ட் இருக்காது. ஓகே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சோண்டு கிட்ட ஒரு நிமிஷம் இருங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் இப்படி இழுத்துன்னு வந்து விட்டுறலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு கரண்ட் எடுத்து அதுக்கு பாஸ் பண்ணுவோம். அப்போ கரெக்டாக இருக்கும். சொல்லலாமா? ஓகே பாஸ் பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ. இப்போ ஆமாம் டைமிங் கம்மியாக இருக்குது இதுக்கு சொன்ன மாதிரி இழுத்து வந்து பின்னாடி விட்டுரும். ஏன்னா விட்டுரும், எனக்கே தெரியும். ஏங்க இந்த அளவுக்கு மூளை இல்லாமல் இருப்பாங்க நான் சொல்ல. அது இப்போ அசால்ட்டாக தெரியுது நம்மளுக்கு. அங்கேயே பார்த்துட்டேன் நான். அங்கேயே ஐத்தினோடனே எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்தளவுக்கு மூளை இல்லையா? விட்டுருன்ட்டு எனக்கு அங்கேயே தெரியும். மேலே வந்துட்டு ஃபைனலி என்ன ப்ரோ கலர் சட்டுன்னு மாறிடுச்சு. இப்படி போக முடியாது, இப்படி தான் போகணும். வேறு ஆப்ஷனே இல்லை. இது எங்கே போகுது? கரண்ட் சப்ளை பண்ணுங்க கரெக்டாக. இங்கே வந்துட்டு ஏன் கரெக்டு தானே கனெக்ட் ஆயிருக்கே ப்ரோ. வேறு என்ன ப்ரோ? ஓ அங்கே ஒரு தோணு இருக்கா? ஓகே இருங்க வரேன். எங்கே ப்ரோ இங்கே இருந்தது? இதை எடுத்துக்கிட்டு இது அப்படியே சல்லுன்னு மேலே இல்லைன்னா மேலே இருக்கிறது பார்க்கலங்க. அதுதாங்க இப்படி இழுத்துன்னு வந்து இப்போ நான் கீழே போனா இப்போ நான் அவங்ககிட்ட போய் கனெக்ட் பண்ணுமே. இங்கேருந்து போமா? போயிடு 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 போ 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 போகலங்க. இருங்க வரேன். இப்போ இதில் டச் ஆனாலே இது மேலே வருது இல்லை? நம்ம என்ன பண்ணலான்னா இருங்க ஒரு நிமிஷம். நான் மேலேருந்து இறங்க தேவையில்ல. இப்படி ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இப்படி போயிடலாம். இங்கிட்டிருந்து கை டச் ஆகுதான்னு மட்டும் பார்த்துருவோம். இப்போ இங்கிட்டிருந்து அவன் டச் ஆகுறானான்னு மட்டும் பார்ப்போமா? டச் ஆகிட்டாங்க. இது தாண்டா எதிர்பார்த்தனே. இங்கே வச்சுட்டேன்னா கரெக்டாக இருக்கும். ஷோ முட்டாள்ரா சாமி. நான்ட்டு என்ன மாரி முட்டாள் எங்கன்னா பார்த்தது இல்லைன்னா பார்த்துக்குங்க. இந்த கையே எத்தனை போய் வைக்கிறேங்க. அதில் இந்த கையை எத்தனை போகிறேன். ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு சாப்டர் 2 போச்சு, பார்ட் 2 போகணுன்னு நினைக்கிறேன். சரி எடுத்துன்னு இப்படி வந்துட்டு இங்கே வச்சு இங்கே ரைட். ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு. கரண்ட் பாஸ் பண்ணி ப்ரோ மேலே ஓப்பன் பண்ணிட்டானுங்க ப்ரோ. அது மேலே போயிடுச்சு. இப்போ நான் மேலே போகிறது திருப்பி கரண்ட் இதில் பாஸ் பண்ணணுமா? இருங்க வரேன். இழுத்துன்னு வந்துட்டு ப்ரோ டச்சு தான். இருங்க இது க்ரீன் கலரில் வருது. ஒரு வேளை இது ஏற்றினுமோ? இருங்க வரேன். ஏற்றிட்டேன். மேலே ஏறலையே ப்ரோ. ஏற்றிட்டேன் ஏறல. ஏறுது.
ஓகே கீழே வந்தாச்சு. லெட்ஸு இப்போதைக்கு இப்போ எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல. ஆல்ரெடி ரொம்ப பெரிய வீடியோவாக போயிட்டுருக்குது இதுவே. பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நானும் சில இடத்தெல்லாம் கட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு ஓகேங்களா. ஓய் சி கொன்னத்தில் பக்குன்னு ஆயிடுச்சு. ஏய் என்னடா போயிட்டு இருக்குது. இங்கே ஒரு மேலே போகுது. இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு இங்கே எங்கன்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கின்னு பார்ட் 2 போடலாம் ஓகேங்களா. ஏன்னா இது கொஞ்சம் பெருசாகிடும். இல்லைடா முன்னாடியா இழுத்துட்டேன். ஓப்பன் டோர். இது என்னடா புதுசு ப்ரோ ஆக்சுவலாக இது நம்ம வந்த இடம் ப்ரோ. இது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலாக நம்ம இப்படி தான் ஓப்பன் பண்ணியிருப்போம். இங்கிட்டு போயிட்டு தான் கையை ரெடி பண்ணி வந்தோம். அப்புறம் அப்படியே இங்கே போயிட்டு தான் அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அந்த கேம் குரூப்பை ஸ்டார்ட் பண்ணோமே. ஆக்சுவலாக ஓகே ஒரு கேம் முடிச்சிட்டோம் கரெக்டா. மூடிடுச்சு ப்ரோ தானா. சும்மா வெளியே வந்தேன் அவ்வளோதான் முடிஞ்சா இது. இருங்க வரேன். அப்போ நான் ஒன்று பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒன்று ஆன்ல இருக்குதியா. இது ஆன் பண்ணால் அடுத்த லெவல் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு நான் போயிட்டு இதுக்கான கை வச்சா என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இருங்க. ஸ்கேன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆகிடுச்சு ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க. என்னது இது? இருங்க வரேன். என்கிட்ட மேப்பில் இதில் இருக்கிறதெல்லாம் அப்படி இருக்குங்க. இதை பாருங்களேன். அதில் இருக்கிற அந்த ஒரு பொம்மையும் இருக்குது பாருங்களேன். இப்போ எங்களுக்கு டவுட் என்னென்னா ஆக்சுவலாக இருங்க வரேன். இதில் இருக்கிற இருங்க வரேன். இப்படி கீழே வச்சுக்கின்னு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். இதில் இருக்கிற பொம்மைலாம் என்கிட்ட இருக்குதுன்னா அந்த தலை. இப்போ இந்த பேப்பரை நான் ஒரு வேளை ஃபுல் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மேபி இது ஒரு பேப்பர். இப்போ இது கிழிஞ்சிருக்கு தெரியுமா. மீதிக்கிற 3 பேப்பர் நான் கண்டுபிடிக்கணுமா. அப்போ நான் தான் அந்த 3 கேம் மீதிக்கிற அந்த 2 கேம் ஆடினா எனக்கு ஏதோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி லவ் யூ ஆல் டாடா பை பாய். சாப்டர் பார்ட் 2 போடணும். ஏன்னா ரொம்ப பெரிய லென்த் ஆகிடுச்சு. பார்ட் 2 எப்போ வரும், எவ்வளோ வாரம் ஆகும் அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இப்பயே போட்டிருப்பேன். இப்பயே போட்டுருவோன்னா டெஃபினெட்லி இப்பயே வந்துடும். இன்றைக்கே வந்துடும். ஸோ ஏன்னா நம்மளை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன். ரொம்ப நாள் கழிச்சுன்றதுனால ஸோ இன்றைக்கே வந்துடும் வீடியோ ஓகேங்களா. ஸோ அதனால் லவ் யூ ஆல் டாட்டா பை பாய். பார்ட் 2ல் சந்திக்கலாம். ரொம்ப நேரம் ஆகாது. இப்பயே ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் கட்டாயி வரும். ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோவாக இருந்துச்சுன்னா ஒரே டைமில் ஒரு பெரிய வீடியோ பார்க்க முடியாது. ஸோ அதனால் அதே பார்ட் 2 அப்படி போட்டோன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு அதை பார்ப்பீங்க. அதுதான். ஸோ லவ் யூ ஆல் டாட்டா பை பாய்.